ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நாம பர்ஃபெக்ட் ரிவெஞ்ச் டு மை டியருங்கிற ட்ராமாக்கான செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நாம இன்னைக்கான எபிசோட்குள்ளே போகலாம். போன எபிசோட்ல நான்சியோட பேச்சை கேட்டுக்கிட்டு ஜியாங்கும் அவனோட அம்மாவும் நம்ம ஹீரோயினை கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம வீட்டை விட்டு வெளியில துரத்துனதுக்கு அப்புறம் தான் அவங்க எவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுங்கிற விஷயம் தெரிய வந்ததும் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னதோட பார்த்தோம். ஸோ இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல இவ்வளோ பெரிய இடத்துக்கு கூட்டிட்டு வந்து அவமானப்படுத்திட்டான்னு சொல்லி ஜியாங் அம்மா நான்சியை கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. நீ எதுக்காக இப்படி ஒரு பொய் சொன்னன்னு ஜியாங் கேட்க, உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதான் உங்களுக்கு ஃபேவரா ஏதாவது பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது உங்க வீட்டு மெயில் பாக்ஸ்ல இந்த இன்விடேஷனையுமே பார்த்தேன். இதை பார்த்து நீங்க சந்தோஷப்படுவீங்கிறது எனக்கு தெரியும். அதே நேரம் என்னால நீங்க சந்தோஷப்படுறத பார்க்கணுங்கிற ஆசையில தான் நான் அப்படி போய் சொன்னேன். ஒருவேளை ஹீரோயின் மட்டும் காரை என் மேல ஏத்தி காலை உடைக்காம இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த இன்விடேஷனை நானே போராடியாவது உங்களுக்கு வாங்கி கொடுத்துருப்பேன்னு சொல்லி ஐஸ் வைக்கவும், இந்த ஜியாங் இருக்கு பயலுமே நம்பி நீ கவலைப்படாதன்னு ஆறுதல் சொல்றான். இப்ப நான் உங்க வீட்டுல எந்த ஒரு அடையாளமும் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கேன். சோ நீங்க என்ன லீகலா மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நானும் எல்லாருக்கு முன்னாலையும் தலை நிமிந்து உங்க ஒய்ஃபா உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பேன்னு சொல்லவும், ஜியாங்க்கு நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஞாபகங்கள் வருது. சோ ஹீரோயின் இடத்துல நான்சியை வச்சு பார்க்க மனசு இல்லாம ஏதேதோ சொல்லி சமாளிச்சு அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் ஒரு பெரிய பொட்டிக்ல ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஹேண்ட்பேக்கை பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த ஹேண்ட்பேக்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன, எங்க இருந்து இம்போர்ட் பண்ணிருக்கோம், இதோட ரேட் என்ன, யார் டிசைன் பண்ணாங்கிற எல்லாத்தையுமே மேனேஜர் சொல்றாரு. அப்போ அதே பொட்டிக்கு தான் பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்கிற விதமா ஜியாங்கோட அம்மாக்கு ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஹேண்ட்பேக் வாங்கி தரேன்னு சொல்லி நான்சி கூட்டிட்டு வரா. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு, இப்ப நான் சொல்ல போற விஷயத்த நீங்க அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்னு மேனேஜர் கிட்ட சொல்ல, அவருமே ஓகே ஓகேன்னு தலையாடிட்டு இருக்கச்ச, நம்ம ஹீரோயின் கையில வச்சிருக்க அந்த எக்ஸ்பென்சிவான ஹேண்ட்பேக் அப்படிங்கிற ஜியாங்கோட அம்மா, வாவ் இது பார்க்கவே செம்ம சூப்பரா இருக்குன்னு சொல்லவும், ஆமா மேடம், இந்த பேக்கை நாங்க ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ணிருக்கோம். எனக்கு தெரிஞ்ச வர ஹீரோயினை விட இந்த பேக் உங்களுக்கு தான் நிஜமாவே ரொம்ப சூப்பரா இருக்குன்னு மேனேஜர் காக்கா பிடிக்கவும், ஜியாங் அம்மா பூரிச்சு போயிடுறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க ஆண்டி, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு வாங்கி தரேன்னு நான்சி சொல்ல, ஜியாங் அம்மா தலையாட்ட மேனேஜர் கிட்ட விலைய விசாரிச்சா 2,80,000 சொல்லவும், நான்சிக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. ஏன்னா அவ பேங்க் அக்கவுண்ட்ல டோட்டலாவே 3 லட்சம் தான் இருக்கும். சோ ஷாக்கான இவளை பார்த்து நக்கலா சிரிக்கிற நம்ம ஹீரோயின், எனக்கு அந்த பேக்கை பேக் பண்ணுங்கன்னு சொல்லி தன்னோட பிளாக் கார்டை கொடுக்கறத பார்த்து டென்ஷன் ஆகிடுற நான்சி, என்கிட்டயுமே காசு இருக்குன்னு சொல்லி நிறைய செலவு பண்ணி அந்த பேக் ஜியாங் அம்மாக்கு வாங்கி தந்துடுறா. மேடம், நம்ம பொட்டிக்கோட ஃபர்ஸ்ட் சேல் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சுன்னு மேனேஜர் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த பொட்டிக்கோட ஓனர் நம்ம ஹீரோயின் தாங்கிற விஷயம் இவங்க 2 பேருக்குமே புரிய வருது. அப்போ நீ எங்களை ஏமாத்தி தான் இதை எங்க கிட்ட சேல்ஸ் பண்ணியா? எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஹேண்ட்பேக்கே தேவையில்லை, ஒழுங்கா எங்க காசை திரும்ப கொடுன்னு கேட்டு ஜியாங்கோட அம்மா நடக்கும்போது தெரியாம கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. பட் ஹீரோயின் தான் தன்னை தள்ளிவிட்டா மயக்கமா வருதுன்னு சொல்லி சீன் போட்டு நடிக்கவும், நம்ம ஹீரோயின் கண்டுக்கிறதாவே இல்ல. நான் உங்களை என்னோட பொட்டிக்கு வர சொல்லி என்னோட ப்ராடக்ட வாங்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணல, நீங்களா தான் வந்தீங்க, நீங்களா தான் வாங்குனீங்க. முக்கியமா என் ஸ்டோரை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்சேஞ்சோ ரிட்டர்னோ கிடையாது. சோ வாங்கின பொருள் எடுத்துக்கிட்டு நீங்களா வெளியில போறீங்களா, இல்ல நான் மேனேஜர் கிட்ட சொல்லி கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளவான்னு கேட்கவும், 2 பேருமே அமைதியா இருக்கிறதுனால ஹீரோயினோட ஆர்டரை எடுத்துக்கிட்டு மேனேஜர் ஜியாங் அம்மாவை தூக்க போகும்போது அங்க வர ஜியாங், உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி ஈவு இறக்கம் எதுவுமே இல்லையான்னு கேட்க, ஆமா மாமா, வயசுல பெரியவங்கன்னு கூட பார்க்காம உங்க அம்மாவையோ பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டான்னு நான்சி சொல்ல, நான் தள்ளி விட்டதை நீங்க பாத்தீங்களா, எதுக்காக என்ன பிளேம் பண்றீங்கன்னு ஹீரோயின் கத்த, ஒன்ன மாதிரி இல்ல நான்சி என்னைக்குமே பொய் சொல்ல மாட்டான்னு ஜியாங் சப்போர்ட் பண்ணவும், டென்ஷன் ஆகிடுற நம்ம ஹீரோயின், நீ தான் ஒரு கண்ணு தெரியாத குருடனாச்சே. நான்சி என்னன்னா என்னோட தாத்தாவை அவ தாத்தான்னு சொல்லி உங்க எல்லாரையும் ஏமாத்திருக்கா. இந்த உண்மை தெரிஞ்சும் கூட நீங்க அவளை வீட்டை விட்டு வெளியில துரத்தாம இன்னும் நடு வீட்டுல உட்கார வச்சு அழகு பாத்திட்டு இருக்கீங்கன்னு கேட்கவும், எங்க குடும்பத்தை பத்தி பேசுற தகுதி உனக்கு கிடையாது, ஒழுங்கா நீ கீழே தள்ளிவிட்டு என்னோட அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேளுன்னு சொல்லி ஜியாங் ஹீரோயின் கையை பிடிச்சி இழுக்கிறான். இப்ப என்ன, நான் சொல்றது பொய் இல்லங்கிறத நிரூபிக்கணும், அவ்வளவுதானே, இங்க பாருன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் காட்டினதுக்கு அப்புறம் தான் அவங்க சொன்ன மாதிரி ஹீரோயின் மேல எந்த தப்புமே இல்லங்கிற உண்மை ஜியாங்க்கு புரிய வருது. சாரி மாமா, என்ன மன்னிச்சிடுங்க, உங்க அம்மா சொன்னதை வச்சுதான் நானுமே உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன், மத்தபடி உண்மையா என்ன நடந்துச்சுங்கிறது எனக்கு தெரியாது, அதனாலதான் நான் ஹீரோயினை பிளேம் பண்ணேன். பட் நான் நடந்த விஷயத்த கண்ணால பாத்திருந்தா கண்டிப்பா ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணிருப்பேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கன்னு கெஞ்சிரா.
எல்லாராலையுமே எல்லா நேரத்துலயும் பெர்ஃபெக்ட்டா இருந்துட முடியாது, தெளிவா பாத்திர முடியாது. சோ நீ ஃபீல் பண்ணாதன்னு ஜியாங் ஆறுதல் சொல்றத பார்த்து டென்ஷன் ஆகிடுற நம்ம ஹீரோயின், உன்ன மாதிரி ஒரு முட்டா பையல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டத நினைச்சா எனக்கே ரொம்ப கேவலமா இருக்கு. நல்ல வேலை நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்ல. என்ன டிவோர்ஸா? அது எப்ப நமக்குள்ள நடந்துச்சு? நீ வேணும்னா அந்த அக்ரிமெண்ட்ல சைன் போட்டிருக்கலாம். பட் நான் இன்னும் சைன் போடாம தான் வச்சிருக்கேன். அதனால உனக்கும் எனக்கும் நடுவுல இன்னும் டிவோர்ஸ் ஆகலன்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டுடுறான். நீ தானடா ஃபர்ஸ்ட் டிவோர்ஸ்ங்கிற பேச்சையே ஆரம்பிச்ச. பட் எதுக்காக இப்படி குண்டக்க மண்டக்க வேலை பார்த்துட்டு இருக்கன்னு ஹீரோயின் கேட்க, நான் உன்னை வேண்டான்னு விட்டுட்டா நீ உன் கள்ளக்காதலன் கூட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவ. பட் அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. நீ எப்படி நான்சியோட வாழ்க்கையை மிசரபிள் ஆக்குனியோ அதே மாதிரி நானும் உன்னோட வாழ்க்கையை அழிச்சு உன்னை சித்திரவதை பண்ணணும். அதுக்காக தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணேன்னு ஜியாங் சொல்ல, நான்சி கேட்டுட்டு பீதியாகிடுறா. பிகாஸ் எப்படியாவது ஜியாங்க கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தானே இவ இவ்ளோ ஃப்ராட் வேலையும் பார்த்துட்டு இருக்கா. அப்படி இருக்கச்ச திடீர்னு இவன் இப்படி ஒரு குண்டை தூக்கி போடவும், உனக்கு தான் இந்த நான்சியை ரொம்ப பிடிக்கும்ல, அவளுமே உன்னை நினைச்சு பைத்தியக்காரி மாதிரி சுத்திட்டு இருக்கா. சோ நீ என்ன விட்டுட்டு அவளை மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அவ உன்னையும் உங்க அம்மாவையும் நல்லா பாத்துப்பான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துடுறாங்க. அப்ப அவங்க மேனேஜர் கால் பண்ணி, மேடம் நீங்க சொல்லியிருந்த ஆளை நாங்க தேடி கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லவும் ஹீரோயின் உடனே போய் அவனை மீட் பண்றாங்க. இப்பயாவது நீ உண்மையை சொல்லு, அன்னைக்கு நான் பார்ட்டியை முடிச்சிட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் என்னதான் நடந்துச்சுன்னு ஹீரோயின் கேட்க, நீங்க பயங்கரமா சரக்கடிச்சு நிதானமே இல்லாம தள்ளாடி தள்ளாடி நடந்து வந்தீங்க. சோ உங்க வீட்டு டிரைவர் ஆனா வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு எவ்வளவோ சொன்னேன். பட் நீங்க கேட்காம என்கிட்ட இருந்து கார் சாவியை வாங்கிட்டு போய் சம போதையில காரை ஓட்டி கண்ட்ரோலை மிஸ் பண்ணி நான்சி மேல விட்டு ஏத்திட்டீங்கன்னு சொல்றான். பட் ஹீரோயினால நம்பவே முடியல. பிகாஸ் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததா அவங்களுக்கு எந்த ஞாபகமுமே இருக்காது. சோ இந்த விஷயத்தை பத்தி ரொம்ப டீடைலா விசாரிச்சிட்டு இருக்கும் போது ஜியாங் பார்த்துட்டு, ஓ இவன் தான் உன் கள்ள புருஷனா? ஏண்டா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா புருஷங்காரன் இருக்கும் போதே இவ கூட கள்ள தொடர்புல இருப்பியான்னு கேட்டு அவனை போட்டு அடின்னு அடிக்கிறான். டே லூஸ் பையல ஒரு நிமிஷம் சொல்றதை கேளுடான்னு ஹீரோயின் எவ்வளவோ முயற்சி பண்றாங்க. இவன் அடிச்சா உனக்கு வலிக்கும்ல, சரி இவன் எங்க தொட்டான்னு சொல்லுன்னு கேட்டு ஹீரோயின் கிட்ட ரொம்ப தப்பா நடந்துக்கவும் டென்ஷன் ஆகிடுறவங்க ஜியாங்க பிடிச்சி தள்ளி விட்டு, நீ நினைக்கிற மாதிரி இல்ல, அவன் யாருன்னே உனக்கு தெரியலையா? நம்ம வீட்டு கார் டிரைவர். நான்சி எப்படி அந்த கார் ஆக்சிடென்ட்ல தன்னோட 2 கால்களையும் இழந்தாங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும்னா அவனை கூப்பிட்டு விசாரின்னு சொல்லவும், அதான் நான்சியே என்ன ஆச்சுங்கிற உண்மையை சொல்லிட்டால, அதுக்கப்புறம் நான் ஏன் இவங்கிட்ட விசாரிக்கணும்னு ஜியாங் கேட்க, நீ ஒரு முட்டாளுங்கிறத அடிக்கடி நிரூபிக்கிற. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் 2 பக்கம் இருக்கும். ஸோ அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன நடந்துச்சுங்கிறத நீ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும்னு ஹீரோயின் ரொம்ப ஃபோர்ஸ் பண்றதுனால ஜியாங்குமே அவங்களை அழைச்சிக்கிட்டு அந்த டிரைவரை பயங்கரமா துன்புறுத்தி டார்ச்சர் பண்ணி விசாரிச்சதுக்கு அப்புறம் தான், நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி அன்னைக்கு நைட்டு பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் நான்சிக்கு அவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் நடக்கவே இல்லை. ஹீரோயினுக்கே தெரியாம அவங்க குடிச்ச ஜூஸ்ல மயக்க மருந்த கலந்து அவங்க தூங்குனதுக்கு அப்புறம் ஒரு ரூம்குள்ள வச்சு லாக் பண்ணி நான்சி தன்னோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணா, அதுவுமே சக்சஸ்ஃபுல்லா நடந்துருச்சு. பட் நான் ஹீரோயினை மாட்டி விட்டு பொய் சாட்சி சொல்லணுங்கிறதுக்காக தான் எனக்கு அவ்வளோ காசு கொடுத்தா. நானுமே பணத்துக்கு ஆசைப்பட்டு ஹீரோயினை மாட்டி விட்டுட்டேன். மற்றபடி ஹீரோயினுக்கும் இந்த ஆக்சிடென்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. முக்கியமாக நான்சியோட 2 கால்களுமே நல்லா தான் இருக்கு. எனக்கு காசு கொடுத்து பொய் சொல்ல வச்ச மாதிரி டாக்டருக்குமே நிறைய காசு கொடுத்து தான் உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. ஸோ உண்மையாகவே ஹீரோயினுக்கும் இந்த ப்ராப்ளமுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லைங்கிற எல்லா உண்மைகளையும் டிரைவர் சொல்லிடுறான். அப்புறம் என்ன, ஜியாங்க்கு பப்பி ஷேமாகிடுது. இத்தனை நாளாக ஹீரோயின் சொன்ன எதையுமே நம்பாமல் நம்ம அவளையே டார்ச்சர் பண்ணியிருக்கோமேங்கிற குற்ற உணர்ச்சியில் சாரி கேட்கறதுக்காக கையை தொடவும், அடைச்சி கையேறானாயே, இப்படிலாம் பண்ண உனக்கு வெக்கமா இல்லையா? எத்தனை தடவை நான் தப்பு பண்ணலன்னு எவ்வளவோ சொன்னேன். பட் நீ என்ன நம்பாம அந்த நான்சியோட வார்த்தைகளெல்லாம் வேத வாக்கா எடுத்துட்டு இருந்த. இப்ப பார்வை எதுக்கு என் சைடு திரும்புது? ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன்னு திட்டுறாங்க. பட் அதெல்லாம் பெருசா கண்டுக்காம ஜியாங் மன்னிப்பு கேட்கவும், என்ன மன்னிப்பா? ஒழுங்கா டிவோர்ஸ் பேப்பர்ல சைனை போட்டு குடுறான்னு ஹீரோயின் கேட்க, இல்ல நீ இல்லாம என்னால கண்டிப்பா வாழ முடியாதுன்னு ஜியாங் வசனம் பேசவும், உன்னோட மனசாட்சியை குழி தோண்டி புதைச்சிட்டியா நீ? அன்னைக்கு கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம என்னோட குழந்தைய கொன்ன, என்னையுமே பயங்கரமா டார்ச்சர் பண்ண. அப்படிப்பட்ட ஒருத்தனை எப்படி என்னால திரும்ப ஏத்துக்க முடியும்னு ஹீரோயின் கேக்குறாங்க. ஆக்சுவலா இது நியாயமான கேள்விதாங்கிறதுனால ஜியாங்கால பதில் சொல்ல முடியல. சோ அவன் பதில் பேச முடியாம அமைதியாவே நிக்கவும் ஹீரோயின் கிளம்பி வந்துடுறாங்க. பட் அவங்களுக்குமே லைட்டா சின்ன வருத்தம் இருக்கிறதுனால வெட்டிங் ரிங்கை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க வர தாத்தா, உன்னோட தவிப்பு எனக்கு புரியுதுமா, பட் அவன் உனக்கு மேட்ச் ஆனவன் கிடையாது. உன்னோட அன்பையும் பாசத்தையும் அவன் தப்பா பயன்படுத்திக்கிட்டு உன்னையே கஷ்டப்படுத்தினான். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தன் கூட நீ திரும்ப ஒன்னா சேர்ந்து வாழ்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அதே நேரம் உனக்கு என்ன கரெக்டுன்னு படுதோ, உன் வாழ்க்கைக்கு எது சரிப்பட்டு வரும்னு உனக்கு தோணுதோ அதே முடிவு எடுத்துக்கோன்னு தாத்தா பர்மிஷன் கொடுத்துட்றாரு. ஸோ அடுத்த நாள் ஹீரோயின் ஜியாங்க்கு கால் பண்ணி டிவோர்ஸ் பேப்பரை கேட்கும்போது என் வீட்டுக்கு வந்து வாங்கிக்கோன்னு சொல்லவும் ஹீரோயினுமே போகிறாங்க. பட் அங்கே அவன் பின்னால இருந்து ஹக் பண்ணி, ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாதன்னு கேட்டு கதறான்.
டிவோர்ஸுங்கிற பேச்சை ஆரம்பிச்சதே நீதான். அதுவரை நான் எப்படியாவது உன்னை திருத்தி உன் கூட ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்துடலான்னு எவ்வளவோ எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேன். பட் உன்னோட செயல்கள் எதுவுமே எனக்கு செட் ஆகுற மாதிரி தெரியல. அதனாலதான் நான் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்தேன். சோ நீ தேவையில்லாம என் மனசை மாத்தணும்னு மட்டும் ட்ரை பண்ணாத. அப்புறம் கடைசியில ஏமாந்து போக வேண்டியது நீயாதான் இருக்கும்னு ஹீரோயின் சொல்றாங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பா அந்த மாதிரி எந்த தப்பும் நடக்காது. நானும் என்னோட ஃபுல் குணத்தையும் மாத்திக்கிட்டு உனக்காக ரொம்ப நல்லவனா மாற ட்ரை பண்றேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாதன்னு ஜியாங் எவ்வளவோ கெஞ்சி பாக்குறான். பட் ஹீரோயின் தன்னோட முடிவுல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால போய் டிவோர்ஸ் பேப்பரை எடுத்துட்டு வான்னு சொல்லவும் ஜியாங்குமே மனசு இல்லாம போறான். ஆனா அந்த கேப்ல ஜியாங்கோட அம்மா ஹீரோயின் முடிய பிடிச்சி இழுத்து உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் வீட்டுக்குள்ளேயே வந்திருப்பான்னு கேட்டு சண்டை போடவும் ஜியாங் பார்த்து டென்ஷன் ஆகி, அம்மா உங்களுக்கு தான் வயசாயிடுச்சுல, சோ நான் உங்களுக்கு ஆஸ்திரேலியால ஒரு வீடு பார்த்திருக்கேன், அங்க போய் நீங்க செட்டில் ஆகுங்கன்னு சொல்லி தன்னோட அம்மாவை அனுப்பிட்டு இதுக்கப்புறம் இந்த வீட்டுல உன்னை யாரும் புள்ளி பண்ண மாட்டாங்க, நானுமே உன்னை மகாராணி மாதிரி பாத்துக்கிறேன்னு எவ்வளவோ சொல்றான். ஆனா நம்ம ஹீரோயின் அதெல்லாம் என்னால முடியாது, டிவோர்ஸ் பேப்பரை குடுறான்னு கேட்டு வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க. இவ்ளோ பிரச்சனைக்குமே நான்சி தான் ஒரே காரணங்கிறத புரிஞ்சுக்கிற ஜியாங் அவ மேல இருக்கிற கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம ஒரு விஷயம் பேசணுங்கிறதுக்காக கூப்பிடுறான். அவளுமே என்னமோ எதுவுமே நடக்காத மாதிரி வரவும், சரி நீ ஒரு நிமிஷம் எழுந்திருச்சு நில்லு பாப்பான்னு ஜியாங் ஃபோர்ஸ் பண்ணவும், இப்பதானே எனக்கு சர்ஜரி முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ள எப்படி என்னால எழுந்திருக்க முடியும்னு நான்சி கேட்க, அடிங் கொய்யாலை பண்ணி எழுந்திருக்க போறியா இல்லையான்னு கேட்டு ஜியாங் கத்தவும் பயந்து போய் நான்சி எழுந்திருச்சிடுறா. உண்மையை சொல்லு, அன்னைக்கு நிஜமாவே உனக்கு கார் ஆக்சிடென்ட் ஆச்சா? அதுல நீ உன் கால்களை இழந்தியா? அதுக்கு காரணம் ஹீரோயின் தானான்னு ஜியாங் கேட்க, மிரண்டு போயிடுற நான்சி பயத்துல வேற வழி இல்லாம நடந்த எல்லா விஷயங்களையும் புட்டு புட்டு உண்மையை சொல்லிடுறா. அவ்வளோதான், உன்னை நம்பின பாவத்துக்கு என் வாழ்க்கையிலேயே நீ கேர் மாத்திட்டீல. நானும் ஹீரோயினும் எவ்வளோ லவ் பண்ணோம் தெரியுமா? பட் உன்னோட பொய்னால உன்னோட சூழ்ச்சினால இப்ப நாங்க 2 பேருமே பிரிஞ்சிட்டோம். இதை என்னால ஏத்துக்க முடியல. அதே நேரம் உன்னை பழி வாங்காம நான் சும்மா விட மாட்டேன். உனக்கு காலில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நடக்க முடியலன்னு தானே சொல்லி ஏமாத்திட்டு இருந்த. இப்ப நிஜமாவே ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னு சொல்லி தன்னோட ஆளுங்களை வச்சு நான்சி காலை அடிச்சே உடைச்சிடுறான். அப்படி இருக்கும்போது தான் நம்ம ஹீரோயின் வீட்டில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது. உடனே கிளம்பி வாங்கன்னு ஹீரோயின் வீட்ல இருந்து இன்விடேஷன் வரவும் ஹீரோவுமே போய் பார்த்தா அங்க அவங்க சின்ன வயசு ஃப்ரெண்டு கூட ஹீரோயினுக்கு என்கேஜ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. ஜியாங்கால இதை ஏத்துக்க முடியல. ப்ளீஸ் எனக்கு இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு கொடு, கண்டிப்பா நான் உனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டா நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன்னு வாக்குறுதி கொடுத்து பாக்குறான். ஆனா ஹீரோயின் ஏத்துக்க முடியாம அவனை வெளியில கூட்டிட்டு வந்து, நம்ம 2 பேருக்கும் ஏற்கனவே அபிஷியலா டிவோர்ஸ் ஆகிடுச்சு, சோ இதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ, என்னோட வாழ்க்கையில நீ தலையிடாத, நானுமே உன்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன், ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பு, நாளைக்கு எனக்கும் என் ஃபியான்சேக்கும் என்கேஜ்மெண்ட் ஆக போகுதுன்னு சொல்லவும் ஜியாங் தலையில இடி விழுந்த மாதிரி ஆகிடுது. பாவம் பயபுல ஹீரோயினை நினைச்சு பயங்கரமா குடிக்க ஆரம்பிச்சிடுறான். கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஹீரோயினுக்கு என்கேஜ்மெண்ட். மனசு கேட்காம ஹீரோயினை மீட் பண்ண வர ஜியாங் தான் பண்ண எல்லா தப்புக்குமே மன்னிப்பு கேட்கவும் ஹீரோயினுக்கு அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல என்ன ரிப்ளை பண்றதுனே தெரியல, ஒரு மாதிரி தயங்குறாங்க. சரி உன் தவிப்பு எனக்கு புரியுது, பட் நான் உன்னோட ஃப்ரெண்டா உன்னை கடைசியா ஒரே ஒரு தடவை ஹக் பண்ண ஆசைப்படுறேன், ப்ளீஸ் எனக்கு பெர்மிஷன் தர முடியுமான்னு ஜியாங் கேட்க, ஹீரோயின் தடுமாறுறத பார்த்து ஓகே உனக்கு விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன், பட் நீ எங்க இருந்தாலும் உன் நல்ல மனசுக்கு சந்தோஷமா இருப்பேன்னு வாழ்த்திட்டு ஜியாங் கிளம்பிடுறான். என்ன இருந்தாலும் தன்னோட ஃபர்ஸ்ட் லவ் ஜியாங் தாங்கிறதுனால ஹீரோயினுக்குமே அவனை விட்டு பிரிகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? ஸோ சோகமா நிக்கிறத பார்த்துட்டு ஹீரோயின் ஃபியான்சி அவங்களுக்கு ஆறுதல் சொல்றான். அவ்வளோதான், இதோட இந்த மூவியுமே முடியுது. எனக்கு என்னமோ இந்த எண்டிங் சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்தது. பிகாஸ் ஜியாங் நம்ம ஹீரோயினை அவ்வளோ கொடுமைப்படுத்தினதுக்கு அப்புறம் அவன் செய்கிற ஒரு சின்ன சின்ன நல்ல விஷயங்கள்னால ஹீரோயின் திரும்ப அவனை ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஃபியூச்சரில் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத நம்மளால யூகிக்க முடியாது. ஸோ இதோட நிறுத்தி நம்ம ஹீரோயின் வேற ஒருத்தரை மேரேஜ் பண்ணிக்க போகிறதுனால ஓரளவுக்கு சந்தோஷமா இருப்பாங்கன்னு நம்ம நம்பலாம். அதே நேரம் ஜியாங்குமே திருந்திட்டான். அதனால என்னை பொறுத்தவரை இதுவே ஒரு நல்ல எண்டிங் தான். இந்த எண்டிங் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. ஓகே, உங்க எல்லாரையும் நான் ரொம்ப சீக்கிரமா அடுத்து ஒரு சூப்பரான டிராமால மீட் பண்றேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.